வணக்கங்க. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காது கேளாத பள்ளியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோங்க. அங்க வந்து இந்த குழந்தையோட அவங்க நேரத்தை வந்து செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஒரு மன நிம்மதியையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தருதுங்க. மதிய உணவு வழங்குறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களை நம்ம பள்ளியின் சார்பாக நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நம்முடைய திருநெல்வேலி சப்ஜெக்டுக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய ஃப்ளோரன்ஸ் ஸ்வைசன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் டெஃப் அந்த பள்ளியிலே ஊனமுற்ற, அதாவது பேச முடியாதவர்களும் காது கேட்க செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் பயில்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு 2 முறை நாங்கள் அங்கே செல்வதுண்டு. உண்மையிலே அங்கே சென்று அந்த மாணவர்களிடம் நாம் பேசி அங்கே நம்மால் இயன்ற சிறு உதவியை செய்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை நமக்கு தனி. அந்த பள்ளியினுடைய தாளாளர் ஓய்வு பெற்ற முன்னாள் முதல்வர் ஜான்சன்ஸ் காலேஜினுடைய முதல்வர் திரு ஜாக்கப் அவர்கள் மிகவும் எளிமையான மனிதர். அவருடன் பேசிய பொழுதுதான் தெரிந்தது, அந்த பள்ளிக்கூடத்திற்காகவும் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்காக மிகுந்த ஒரு சிரமம் பாராமல் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அனைத்து சமூகத்தை சார்ந்த குழந்தைகளும் படிக்கிறார்கள். ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மதத்தவரும் அனைத்து ஜாதியினரும் அங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் தெய்வத்தினுடைய குழந்தைகள். இந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃப்ளோரன்ஸ் ஸ்வைசன் என்ற ஒரு ஆங்கிலேய பெண்மணியால் தொடங்கப்பட்டது. இந்த பள்ளிக்கூடம் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு மேலும் 2 வருடங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட படிப்பு, துணி தைப்பது, அதாவது டெய்லரிங், புக் பைண்டிங் பண்றது, இதே மாதிரி ஒரு கைத்தொழில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கைத்தொழிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். முழுக்க முழுக்க இது தனிநபர் சார்ந்த ஒரு தனிநபர் உதவி செய்தால்தான் இந்த பள்ளியை நாம் இயக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. நம்மை போன்று பலர் பெரியவர்களும் நல்ல மனது உடையவர்களும் உதவி கொண்டுதான் வருகிறார்கள். இந்த வீடியோவை நான் வெளியிடக்கூடிய காரணம் ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது புகழை தேடிக் கொள்வதற்காகவோ அல்ல. இப்படி ஒரு பள்ளிக்கூடம் பாளையங்கோட்டையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது என்பது பல சான்றோர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் தெரியவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்கின்றோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த பல நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக உதவி செய்ய முன் வருவார்கள் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். நாம் அந்த குழந்தைகளோடு நாம் உணவருந்தி வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் நம்மை வாழ்த்தினார்கள். நிச்சயமாக இறைவன் குழந்தைகளுடைய வாழ்த்தை நிச்சயமாக கேட்பார், நம்மை வாழ்த்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.